இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 10 இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, உபத்திரவத்தின் குகையில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். புடமிடுதல் என்றால் என்ன? ஒரு பொருளை நன்றாக அக்கினியில் வைத்து உருக்குவதற்கு பெயர்தான் புடமிடுதல் என்று அர்த்தம். எதற்காக ஒரு பொருளை உருக்குகிறார்கள் என்று பார்த்தால், உருக்கியதற்கு பிறகுதான் அந்த பொருள் பிரயோஜனமுள்ள ஒரு பொருளாக மாறுகிறது. உதாரணமாக, தங்கத்தை புடமிடுகிறார்கள், வெள்ளியை புடமிடுகிறார்கள், இரும்பை புடமிடுகிறார்கள். புடமிட்ட பிறகுதான் விலை உயர்ந்த தங்கமும் வெள்ளியும் கிடைக்கின்றன. இரும்பை நன்றாக உருக்கி புடமிட்ட பின்புதான் மிக மிக உறுதியான கம்பி கிடைக்கிறது. இந்த தங்கமும் வெள்ளியும் இரும்பும் தங்களை உருக்கக்கூடாது என்று சொன்னால், தங்களை அக்கினியிலே போடக்கூடாது என்று சொன்னால், அதன் பிறகு அவற்றை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதே போலதான் ஆண்டவரும் நம் ஒவ்வொருவரையும் தரமான மனிதர்களாக மாற்றி தனக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை தரமான மனிதர்களாக தெரிந்து கொள்ள முடியும்? வெளித்தோற்றத்தில் நாம் மிக நன்றாக பாடுகிறோம், நாம் மிக நன்றாக ஆண்டவரை துதிக்கிறோம், மிக நன்றாக ஜெபிக்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து விடுவாரா என்று பார்த்தால் அதுதான் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகிறது, நான் உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதன் அர்த்தம் என்ன? யார் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் எல்லா பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையே ஆண்டவர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன ஆசைப்படுகிறோம்? ஆண்டவர் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்தக்கூடாது, அக்கினியில் வேக வைக்க கூடாது, உருக்காத தங்கமாக, உருக்காத வெள்ளியாக, உருக்காத இரும்பாகவே நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். உபத்திரவங்கள் வருவதை நாம் விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், இவர்களை உருக்கினால் தான் இதைவிட தூய்மையானவர்களாக மாறுவார்கள். அப்பொழுதுதான் என்னில் நிலைத்து நிற்பார்கள், அப்பொழுதுதான் இவர்களுக்கு உறுதியுள்ள மனம் கிடைக்கும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகும் போதுதான் தங்கத்தில் செம்பு கலந்திருப்பது போல நமக்குள்ளும் பல அசுத்தங்கள் கலந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அசுத்தங்களை எல்லாம் அகற்றிவிட்டு சுத்தமான தங்கமாக ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவது? ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுமையாய் படித்து அவற்றை விசுவாசித்து அவற்றுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக மாறுகிறது. ஏனென்றால் கர்த்தர் காட்டுகிற வழி உத்தமமானது என்றும், கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்றும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளியை போல சுத்தமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி உபத்திரவத்தின் குகையில் புடமிடப்பட்ட சில மனிதர்களுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போதுதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை புடமிடப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு புரிகின்றது. யோசேப்பின் சரித்திரத்தை வாசித்து பார்த்தால், யோசேப்பு தன் குடும்பத்தில் செல்ல பிள்ளையாக தான் இருந்தார். ஆனால் பலவிதமான உபத்திரவங்களுக்குள் அவர் கடந்து போனார். அடிமையாக விற்கப்பட்டார், சிறையில் தள்ளப்பட்டார். யோசேப்பை எல்லோரும் வெறுத்தார்கள். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் யோசேப்பின் மீது வந்தன. இப்படி வரிசையாக வந்த பெரிய பெரிய உபத்திரவங்களில் எல்லாம் யோசேப்பை வேதனைப்படுத்துவதற்கு பதிலாக புடமிட்டு சுத்த தங்கமாக அவரை மாற்றியது. யோசேப்பை துயரப்படுத்தினவர்கள் எல்லாம் தகர டப்பாக்களாக மாறி போனார்கள். ஆனால் யோசேப்போ தங்கமாக மாறினார். அதே போல யோபு பக்தரின் சரித்திரமும் இதைத்தான் கூறுகிறது. யோபு நீதிமானாக இருந்தும் சாத்தான் கண் வைத்ததால் பல உபத்திரவங்களை சந்தித்தார். ஆனால் எல்லாவித பாடுகளுக்கு பின்பு யோபுவை ஆண்டவர் தங்கமாக மாற்றினார். ஆகவே பல தேவ மனிதர்களின் சரித்திரத்தை பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது உபத்திரவத்தின் வழியாக கடந்து போய்தான் அவர்கள் வாழ்க்கையை ஜெயித்தார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு வருகிற பாடுகளை நினைத்து, கஷ்டங்களை வைத்து, உபத்திரவங்களை பார்த்து நாம் கவலைப்படக்கூடாது.
ஆண்டவரை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வெட்கம் அனுபவித்த இதே தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை தாங்க முடியாமல் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் ஏன் உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்க நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை அனுமதிப்பது எதற்காக என்று சொல்லி பார்த்தால், உபத்திரவத்தின் சமயங்களில் நம் ஆண்டவரை முழுமையாக சார்ந்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமா? நம்மை அசுத்தங்களில் இருந்து மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் நாங்கள் சோர்ந்து போய் விடாமல் உங்க மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உண்மையே சார்ந்து உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.